ஹீரோவும் கஷ்டப்பட்டு காமன் செவல்லாம் ஏறி வந்து ஹீரோனிக்கு தெரியாம எப்படியோ வந்துட்டு ஹீரோனியை பார்த்துடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்படியே போச்சுன்னா பூமநந்திபுரம் மொத்தமும் ஒரு நாள் அந்த அம்புலியோட வயித்துக்குள்ள தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சொன்னோனே ஊர் தலைவர் ஐயோ எத்தனை தடவையா சொல்றது, யாரும் இந்த சோளக்காட்டு பக்கம் போவாதீங்கன்னு, எதுக்கு நான் கோட்டை மாதிரி செவரு கட்டி வச்சிருக்கேன், எந்த அசம்பாவிதமும் நடந்துருக்கூடாதுன்னு தான் நான் கட்டி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. அப்புறம் அந்த ஊர் தலைவரும் பக்கத்தில் ஒரு ஆள் காலின்னு கூப்பிட்டு, டே அவன் காலையில் செத்துட்டானா யாருக்கும் தெரியாம பதச்சிரி, யாராவது கேட்டாங்கன்னா பழப்ப தேடி அசல் ஊருக்கே போயிட்டான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனியை பக்கம் வந்து ஹீரோனி கிட்ட சேர்ந்து ரொமான்ஸ் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோனியை பார்த்துட்டு ஊர் வழி சுத்திட்டு வராம சோளக்காட்டு வழியை வந்து சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சோளக்காட்டு வழியை சைக்கிள் வந்துட்டு இருக்கும்போது பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ உருமுறை சத்தம் கேட்குது. டே யாராதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சி ஒரு போயிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த சத்தம் ரொம்ப கிட்ட கேட்குது. ஹீரோவும் சத்த வர இடத்த நோக்கி அந்த கல்லை தூக்கி போடுறாரு. அப்படி தூக்கி போட்டவொடனே ஏதோ ஒன்று ஹீரோ நோக்கி ரொம்ப வேகமாடி வருது. ஹீரோ அதை பார்த்து பயந்து வேகமாக சைக்கிள் ஓடி போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை தள்ளி விட்டு அது வேகமாட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிருது. ஹீரோவும் சத்தம் போலச்சுன்னு சொல்லிட்டு அந்த சோளக்காட்டை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு டே என்னடா ஆச்சுன்னு வந்துட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோ பயந்துறாரு. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு திருப்பி அந்த சோளக்காட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீ எதையோ பார்த்தேன்னு சொன்னி அது எப்படி இருந்ததுன்னு கேட்ட உடனே அது எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனால் அதை நான் பார்த்துருந்தேன்னா நாங்கள் முன்னாடி உயிரோட நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றாரு. மறுநாள் காலையில் ஹீரோட ஃப்ரெண்டு சோளக்காட்டுக்குள்ள வந்து வரதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயந்துறாரு. டே மகன் என்னடா சோளக்காட்டுக்குள்ள வந்து வர, அவங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கோம் சோளக்காட்டுக்குள்ள போவாதன்னு உடனே அப்பா என்ன பாச்சுன்னு உடனே விளக்கம் கேட்காத தம்பி, நீ முதல்ல ஊரு கிளம்பு நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு ஏப்பா இப்படி கத்துறா, அதான் எங்களுக்கு எதுவும் அவ்வளோ அப்படி காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கேட்ட உடனே உள்ள மரணம் இருக்கிற தம்பி அம்புலி இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்றாரு. என்னதான் அம்புலியான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒண்ணுமே புரியாம நிற்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு குட்டிய ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. ஆமா அம்புலின்றது ஒரு கிராமத்து பொம்பளுக்கு பிறந்த கொடிய மிருகன் உடனே என்னது பொம்பளைக்கு மிருகம் பிறந்ததான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே புரியாம நிற்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால காலேஜுக்கு பின்பக்கம் இருக்கிற ஏரிக்கு மேற்கால பூமாநந்திபுரம்னு ஒரு ஊர் இருந்ததுன்னு அவங்க அப்பா ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1958 அப்போ ஒரு சூரிய கிரகணம் வந்தது. அந்த சூரிய கிரகணம் அப்போ யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னப்போ பொன்னின்ற ஒரு பொண்ணு வெளியே வந்தனால அந்த பொண்ணுக்கு ஒரு மிருகம் மாதிரி குழந்தை பிறந்தது. அப்படி பிறந்த குழந்தை பிரசவ பார்த்த பொம்பளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடிச்சு கொண்டுருச்சு. அப்படி கொண்டனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை எப்படியாவது கொண்டுரு. நான் அந்த பொண்ணு குழந்தை மேலே பாவப்பட்டு ஓட பக்கமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிக்க விட்டுருது. அப்படி தப்பிச்ச பண்ண மிருகம் ராத்திரியில் மட்டும் வேட்டையாடுறதுனால அதுக்கு பேர் அம்புலின்னு சொல்றாரு. எத்தனையோ ஆடு மாடை கொண்ட அம்புலி தனியாக போகிற மனுஷங்களே வேட்டையாடி கொண்டிருக்கு. இதனால அந்த மாநந்திபுரம் மக்கள் பாதி பேர் இந்த ஊரை காரி பண்ணிட்டு ஏரிக்கு அந்த பக்கம் போயிடுறாங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரியும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு, இருந்தாலும் ஏன்டா இதை பற்றி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன வீடியோ போடணும் என் சேனலில் ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்காது. இந்த மாதிரி வித்தியாசமான விசித்திர கதைகளை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.